பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் ஓல்டு கொஸ்டினில் ஒரு முக்கியமான 5 கொஸ்டின் பார்த்துருவோம். சரியா? அதாவது பாருங்கள், பிறமொழி சொற்களற்ற தொடரை காண்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. இதுதான். சரியா? இப்போ ஆப்ஷன் சி டி நம்மளுக்கு தப்புன்னு தெரியும், ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு, அது ஆங்கில சொல் போயிடும். ஆப்ஷன் ஏ பாருங்களேன், இதான் கன்ஃபியூஸ் ஆகிறது நம்மளுக்கு. என் முதல் பிரச்சனை அன்று என் முன் நின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிரச்சனை அப்படின்றது வேற்றுமொழி சொல். சரியா? சிக்கல் அப்படின்றது தான் தமிழ் மொழி சொல். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. சரியா? அடுத்து பாருங்க, கலைச்சொற்கள் தொழில்கள் சார்ந்து கொடுத்துருக்காங்க. டேரி ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா பால் பண்ணை. ஆப்ஷன் ஏ பாருங்க, தோல் பதனிடுதல் அப்படின்னா டேனிங், சாயம் ஏற்றுதல் அப்படின்னா டையிங், ஆயத்த ஆடை அப்படின்னா ரெடிமேடு ட்ரெஸ். சரியா? அதே மாதிரி நிட்டிங் அப்படின்னா பாருங்க பின்னுதல். சரியா? சரி, அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான கலைச்சொல் நம்மளுக்கு சிலபஸ்லேயே கலைச்சொற்கள் அப்படின்றதே ஒரு சிலபஸ் தான். சரிங்களா? அப்போ கலைச்சொல் அப்படின்றதுக்கான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா டெர்மினாலஜி. சரியா? அடுத்து கடைசி ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்துருவோம். என்ன அப்படின்னா பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரை, சிறப்புரை அப்படின்னா என்னன்னா அழுக்கு. சரியா? அப்போ இந்த கரை இந்த சின்னரை என்ன அப்படின்னா ஆற்றங்கரையை குறிக்கும். மிச்சதெல்லாம் ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி, அலை, இந்த குண்டு லை வந்துச்சு அப்படின்னா அது வந்து கடல் அலை. அலை சிறப்புழை வந்துச்சுன்னா அது வந்து கூப்பிடு. சரியா? அடுத்து பாருங்க, பனி 3 சுழி நீ வந்துச்சுன்னா வேலை. சரியா? பனி செய்கிறோம் அப்படின்னா வேலை செய்கிறோன்னு அர்த்தம். 2 சுழி நீ வந்துச்சுன்னா குளிர். சரியா? அடுத்து பாருங்க, தாள் அப்படின்னா அதாவது நகர லகரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து முயற்சி இல்லாட்டி கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? தாள் அப்படின்னா. இதே சிறப்புலா தாள் அப்படின்னா கதவடைக்கோள், தாழ்பால் சொல்கிறோம்ல அது பேர் தான் கதவடைக்கோள் இல்லாட்டி கீழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நன்றி.